வணக்கம். 2ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பொதுத்தமிழ் தாள் 23 LT 404 உண்டான பாடல்களுக்கான விளக்கங்கள் இனிவரும் காலங்களில் இந்த யூடியூப் சேனலில் பகிரப்படும். இதனை மாணவர்கள் கேட்டு பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த வகையில் இன்று 2ஆம் அலகில் இருக்கக்கூடிய பரிபாடல் என்னும் நூலுக்கான விளக்கமும் அதில் உங்களுக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ள பாடல்களுக்கான விளக்கமும் தரப்படுகின்றன. பரிபாடல் 8 தொகை நூல்களுள் 5ஆவதாக இருக்கக்கூடிய நூல் பரிபாடல். 3 அடி சிற்றிலையும் 140 அடி பேரலையும் கொண்டு இருக்கக்கூடிய நூல். 8 தொகையில் அகம் சார்ந்து 5 நூல்களும் புறம் சார்ந்து 2 நூல்களும் இருக்கின்றன. பரிபாடல் அகம் புறம் இரண்டும் சார்ந்த ஒரு நூலாக 8 தொகையில் இருக்கின்றது. கற்றறிந்தவர்கள் ஏற்றக்கூடிய கலித்தொகை போல கற்றறிந்தவர்கள் இதனுடைய புகழை பெருமித்து சொல்வதனால் இது ஓங்கு பரிபாடல் என்று அடைமொழியோடு அழைக்கப்படுகின்றது. இது திருமால் மீது 6 பாக்களும் முருகன் மீது 8 பாக்களும் வைகை மீது 8 பாக்களும் உள்ளன. இது 8 தொகை நூல்களுள் இது ஒன்றே இசை நூலாக விளங்குகின்றது. இதனுடைய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 70 என்று கருதுவதற்கு இடம் உள்ளது. ஆனால் இன்று நம்மிடம் 22 பாடல்களே கிடைத்துள்ளன. பொருட்சிறப்பாலும் நுண்மான் நுழைபுல சிறப்பாலும் ஓங்கு பரிபாடல் என்றே இந்நூல் சிறப்பாக கூறப்பட்டு வருகின்றது. தமிழ் மக்களின் பழக்க வழக்கங்களும் அறம், பொருள், இன்பம், வீடு முதலிய உறுதிப் பொருட்களும் இயற்கை காட்சியின் இயல் நலங்களும் காதல் சிறப்பும் வீரர் மேம்பாடும் அன்பும் பண்பும் ஆடலும் பாடலும் பிறவும் நெஞ்சையல்லும் நீர்மையாய் புலமை சான்றோர்களால் பொருள் பொதிய எடுத்து காட்டப்பட்டுள்ளன. இலக்கணத்தால் பரிபாடல் இசைநலம் வாய்ந்தது. இப்பாடல்கள் நிமிர்ந்து நடைபெறுகின்றன. தரவு, எருத்தம், அராகம், கொச்சகம், மடக்கியல், வாரம் என்ற உறுப்புகளுடன் எண்ணும் கலந்து இது இயங்கக்கூடியதாக அமைந்துள்ளது. சொற்சுவை பொருட்சுவைகளில் சிறந்து பொருள்களின் இயற்கை அழகுகளை நன்கு தெரிவிப்பது. மதுரை, வையையாறு, திருமதுரத்துறை, திருப்பரங்குன்றம், திருமாலிரும் சோலை மலை என்பவற்றை பண்டைகால நிலைகளையும் அக்கால நாகரிக முறைகளையும் வைதீக ஒழுக்கங்களையும் தெய்வ வழிபாட்டு முறையையும் பிற பழக்க வழக்கங்களையும் தமிழ்நாட்டின் வரலாறுகள் சிலவற்றையும் செவ்வனே தெரிந்து கொள்வதற்கு கருவியாக உள்ளது இப்பரிபாடல். மற்றைய சங்க இலக்கிய 8 தொகை நூல்களில் கடவுளை பற்றிய குறிப்புகளும் வழிபாடு பற்றிய குறிப்புகளும் ஆங்காங்கு வந்தாலும் பரிபாடலைப் போல அவை அமையவில்லை. பரிபாடலில் பல பாடல்களில் திருமாலும் செவ்வேளுமே பாடப்பொருளாக காட்சி தருகின்றன. சமய பூசல்களில் அதிகம் கவனம் செலுத்தாமல் எந்த பெயரால் எந்த உருவத்தை எவ்வாறு வழிபட்டாலும் அந்த பெயரும் அவ்வுருவமும் அவ்வழிபாடும் ஒருவனாக உலகளந்து நிற்கின்ற ஒருவனையே சாரும் என கருத வேண்டும். புராண கதையும் வேதங்களின் கருத்துகளும் இந்நூலில் விரவி காணப்படுகின்றன. பண்ணோடு பாடுவதற்கு பக்தி நெறியை பரப்புவதிலும் தேவார திருவாசக திவ்ய பிரபந்தங்களுக்கு பரிபாடல் வழிகாட்டியாக அமைந்துள்ளது என கூறலாம். இந்த பரிபாடலில் முருகனை பற்றி சொல்லக்கூடிய பாடல் உங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ள பாடல். பாயிரும் பனிக்கடல் பார்த்துகள் படப்புக்கு சேயுயர் பிணிமுகம் ஊர்ந்து அமர் உழுக்கு தீ அழல் துவப்ப திரிய விட்டெறிந்து நோயுடைய நுடங்கு சூர்மால் முதல் தடித்து வென்றியின் மக்களுள் ஒருமையோடு பெயரிய கொன்று உளன் அஞ்சா கொடுவினை கோல் தகை மாய அவுணர் மருங்கு அறத்தவுவேல் நாவல் அம்தன் பொழில் வடபொழில் ஆயிடை குறுகொடு பெயர் பெற்ற மால்வரை உடைத்து மலையாற்று படுத்த மூயிரு கயந்தலை 3 முழவுதோள் நாயிற்று ஏர் நிறத்தகை நளினத்து பிறவியை காய் ஐ கடவுள் சேய் செவ்வேல் சால்வ தலைவை என பேவிழினுள் வேலன் ஏற்றும் வெறியும் உலகே. அவையாவும் அல்ல பொய்யும் அல்ல நீயே வரம்பிற்று இவ்வுலகம் ஆதலின் சிறப்போர் சிறப்பின்றி பெயர்துவை சிறப்பின் உயர்ப்பு ஆகலும் பிறப்பின்
உயர்ப்பு ஆகலும். ஏனோ நின் வளத்தினிலே ஆதி அந்தணன் அறிந்து பறிகொள்வர். வேதமா உன் வையத் தேர்வுந்து நாகம் நானா மலைவில்லாக மூவகை ஆறெழில் ஓரழல் அம்பின் மொழிய மாதிரம் அழல எய்து அமரர் வேள்வி பாகம் உண்ட பைங்கட் பாப்பன். உமையோடு புணர்ந்து காமவதுவையுள் அமையா உணர்ச்சி அமைய நெற்றி இமையா நாட்டத்து ஒருவரம் கொண்டு விளங்கியன விண்ணோர் வேள்வி முதல்வன் விரிகதிர் மணி பூவதற்கு தான் ஈந்தது அரிது என மாற்றான் வாய்மையின் ஆதலின். எரிகனன்று ஆனா குடறி கொண்டு அவன் உருவு திருந்திட்டோன் இவ் உலகு ஏழும் மருள கருவெற்று கொண்டோர் கழித்த செய் யாக்கை. நொசுப்பின் ஏமுறு முனிவர் நனி உணர்ந்து வசித்ததை கண்டமாக மாதர் மனைவிய நிறைவின் வசித்தடி சமைப்பின் சாலாதானே தரிக்கை என அவரால் உடன்பெய்தோரே அழல்வேற்று அவி தடவு நிமிர் மூர்த்தி பேணிய மண் எச்சில் வடவையின் விலங்கு ஆளுரை 7 மகளிர் கடவுள் ஒருமையின் சாலினி ஒழிய அறுவர் மற்றையோரும் அந்நிலை ஐந்தனர். மறு அருகருப்பின் மாதவர் மனைவியர் நிறைவின் வழாது நிற்சூழினரை நிவந்து ஓங்கு இமயத்து நீல பைஞ்சுனை பயந்தோர் என பதுமைப்பாயல் பெரும்பயல் முருக நிற்க பயந்த 4. அரிது அமர் சிறப்பின் அமர் செல்வன் எரியுமிழ் வஞ்சிரம் கொண்டு இகந்து வல் எரிந்தன அருவேறும் துணியும் அருவராகி ஒருவனை வாடி ஓங்கு பிரசே ஆறா உடம்பில் நீ அமர்ந்து விளையாடி என்னும் இந்த பரிபாடம் உங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இதன் பொருளானது பாயிரு பனிக்கடல் பார்துகந்து படப்புக்கு சேவிப்பது. இந்த உலகத்தை காப்பதற்காக பிணிமுகம் என்னும் யானை மீது அமர்ந்து முருகன் வருகின்றான். அப்படி இந்த உலகத்தை காப்பதற்காக அவன் என்ன ஒளி எழுப்பக்கூடிய தீயை உண்டு பண்ணக்கூடிய வேலினால் சூரபத்மனை 2ஆக பிளந்து ஆட்கொள்கின்றான். சூரபத்மனை 2ஆக பிளப்பதற்கு கிரவஞ்சம் எனும் பறவை மலையாக தடுக்க அந்த மலையை வேலினால் 2ஆக்கி வழி உண்டாக்கி சென்று சூரனை அவன் வதம் செய்கின்றான். 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்டு முருகன் இந்த உலகத்தை காப்பதற்காக வருகின்றான். நாயின் போன்ற சிவந்த மேனியனாக இருக்கின்றான். சிவந்தன் அவனை குறித்து வேலன் வெறியாட்டக்கூடிய செயல்கள் எல்லாம் நடைபெறும். வேலன் வெறியாட்டும் பொழுது சொல்லப்படக்கூடிய கதைகள் எல்லாம் உண்மை அல்ல. ஆனால் வேலன் கொண்டிருக்கக்கூடிய பக்தி பொய்யும் அல்ல. வேலன் மீது சொல்லக்கூடிய அந்த வேலன் வெறியாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நபர் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் உண்மை அல்ல. ஆனால் அவன் வேலன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பொய்யும் அல்ல. அப்படி இந்த உலகத்துக்கு எல்லாம் உண்மையாகவும் பொய்யாகவும் விளங்கக்கூடிய முருகப்பெருமான் இல்லைய வரமின்றி இருக்கக்கூடியவன். அவன் தன்னுடைய மக்களுக்கு அவரவர்களுடைய சிறப்புக்கு ஏற்ப உள்ளத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப உயர்வும் இழிவும் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த முருகப்பெருமான் யாருக்கு பிள்ளையாக இருக்கின்றான் என்றால் திரிபுரத்தை எரிப்பதற்காக பூமியை தேராகவும் வேதங்களை சக்கரமாகவும் பிரம்மனை சாரதியாகவும் மேருமலையை வில்லாகவும் வாசுகியை நானாகவும் கொண்டு திரிபுரத்தை எரித்த அந்த சிவபெருமானின் மகனாக இருக்கின்றான். சிவபெருமான் அவிபாகத்தை உண்ணக்கூடிய பார்ப்பனாக இருக்கின்றான். சூரபத்மன் வாங்கிய வரத்தின் காரணமாக அம்பிகையோடு புணர்ந்து பிறகாத ஒரு பிள்ளையால் சூரபத்மனுக்கு மரணம் வேண்டும் என்று கேட்டதனால் இந்திரர்களுடைய வேண்டுகோளுக்கு கேட்டு சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து கனலை உருவாக்கி அந்த நெற்றிக்கனலை கொண்டு போய் 6 முனிவர்கள் 6 பேரிடம் தங்கள் மனைவிமார்களிடம் தருவர். அவர்கள் அந்த குழந்தையை வளர்க்கின்றார்கள். வளர்த்து பார்வதி அணைத்ததனால் ஒருமுகமாக மாறுகின்ற அந்த முருகப்பெருமான் அடியார்களை காக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்பாடலில்.